அது கட்டுப்பாடுகளோடு சண்டை போடணும், கட்டுப்பாடுகளோடு போட்டி போடணும். அப்போ தான் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். இல்லை நான் எந்தவித லட்சியமுமே இல்லை, ஒரு கட்டுப்பாடுகளோடு ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். ஒரு லட்சியவாதியாக இருக்கணும், ஆனால் கட்டுப்பாடு இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அப்புறம் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். பிறருக்கு இடையூறு செய்யாமல் போட்டி போடணும், பிறருக்கு இடையூறு செய்யாமல் சண்டையிட வேண்டும். ஒரு போர்க்குணம் இருக்கணும், போரிட வேண்டும். போரிடனா களத்தில் போய் ஒருத்தரை கொல்றது கிடையாது. போரின்னா உங்கள் லட்சியத்திற்காக, நீங்கள் உங்கள் லட்சியத்தை நிலைநாட்டுவதற்காக, ஜெயிப்பதற்காக ஒரு போர்க்குணத்தோடு செயல்பட வேண்டும். உங்கள் லட்சியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு குடும்பம் தான் லட்சியம், அந்த பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், என் மனைவிட்ட நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கணும், அல்லது எனது கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும், உறவுகளை கரெக்டாக, இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போது அதற்கு அதை ஒரு போர் வீரரை போல் செய்யணும். பிறருக்கு இடையூறு இல்லாமல், இன்னொரு குடும்பத்துக்கு இடையூறு இல்லாமல், பிறருக்கு இடையூறு இல்லாமல், உனக்கே இடையூறு இல்லாமல், ஒரு உணவு கட்டுப்பாட்டோடு நேர்மையான சிந்தனையோடு போட்டி போடணும், சண்டை போடணும். உனது போட்டியாளர்களோடு சண்டைனாலே அடிக்கிறது வீழ்த்துறது அப்படி கிடையாது. இதுவும் ஒரு சண்டை தான். இப்போ கடந்த காலங்களில் நேரடியாக சண்டை போட்டான், போர் வா சண்டை ஒத்தி பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தா நான் இன்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன்னு சொல்லி இதுவும் ஒரு சண்டை தான். இந்த மாதிரி சண்டை போடணும். இதுதான் கட்டுப்பாடுகளுடன் கூடிய சண்டை. பிறரை போய் நம்ம நேரடியாக போய் சண்டை போடலை, நேரடியாக போய் அடிக்கலை, நேரடியாக போய் வீழ்த்தலை. நான் யாரும் நிரூபிக்கிறதுக்காக நேரடியாக போய் முன்னாடி சண்டை போட்டாங்க. அது தவறான நாகரிகமற்ற சண்டை. நாகரிகமான சண்டைனா நம்ம லட்சியத்தில் நாம் ஜெயிக்கணும். பிறருக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல், பிறருடைய லட்சியங்களுக்கு நாம் எந்தவித இடையூறும் செய்யாமல் நம்ம லட்சியத்தில் நாம் ஜெயிக்கணும். அதுபோல் ஒவ்வொருத்தரும் அவங்க லட்சியத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம உதவி செய்யணும். நாம் தான் ஜெயிக்கணும், மற்றவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் தப்பு. அதுதான் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். பிறர் ஜெயிக்க விடாமல் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இவன் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, அது தவறு. உன்னுடைய உறவுகளுக்கு அவங்களும் அவங்க லட்சியத்தில் ஜெயிக்கணும், நம்ம லட்சியத்தில் ஜெயிக்கணும். நமக்கு அவங்க போட்டி கிடையாது, நமக்கு நாம் தான் போட்டி. அதனால் அவங்கவுங்களுக்கு அவங்க தான் போட்டி. பிறருக்கு உதவி செய்து கொண்டு நீ உன்னுடைய லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், அப்போ தான் உறவே ஏற்படும். அது மாதிரி அவங்ககிட்டேருந்து நம்ம உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் நமது லட்சியத்தில் நாம் ஜெயிப்பதற்கு. அப்போது கட்டுப்பாடுகளை, இது ஒரு சண்டை, இதுதான் ஒரு போரிடுற முறை, இதுதான் போட்டி போடுகிற முறை. இந்த மனப்பான்மை இருந்துட்டாலே போதும். போட்டி குணம், போர் குணம், சண்டையிடுகிற அந்த குணம், நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக பிறருக்கு இடையூறு இல்லாமல், பிறரை கெடுக்காமல், பிறருக்கு உதவி செய்து கொண்டு நான் யாருன்னு நிரூபிக்கணும். நான் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். அப்போ இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். நான் ஒரு லட்சியவாதியாகவே உணரலப்பா, டெய்லி டிவி பார்க்குறேன், காலையில் இருந்த உடனே கிரிக்கெட்டு பார்க்குறேன், இந்த சீசனில் ஏதாவது ஒன்று வரும் அதை பார்க்குறது, பிக் பாஸ் பார்க்குறது, புது படம் ரிலீஸ் ஆகாதா, வெட்டி கதை பேசிக்கிட்டு, அப்போது நீ சண்டை போடலை, ஒதுங்கிட்ட. போர்க்களத்தில் நீ இல்லை, உனக்கு கட்டுப்பாடுகள் இல்லாதனால உன்னால் போரிட முடியலை. நீ சினிமாவுக்கோ உணவுக்கோ அடிமையாயிட்ட, கண்ட உணவுகளையும் சாப்பிட்ற. அதனால் உணவுகளை சாப்பிடுவது, உணவுகளோடு நீ இப்போ சண்டை போட்டு கிடக்க. கடைசியில் அந்த உணவு ஒன்றை ஜெயிச்சிரும், நீ தோற்று போயிடுவே. உணவுகளை ஜெயிக்கணும், முதல்ல பலவீனங்களை ஜெயிக்கணும். அதான் கட்டுப்பாடு. கட்டுப்பாடுன்னா என்ன? உனக்கு கட்டுப்பாடு இருக்குன்னா நீ பலவீனங்களை ஜெயிக்கிற அந்த நடைமுறை தான் கட்டுப்பாடு, ஜெயிப்பதற்கான வழிமுறை தான். அப்போ தான் உன்னால் போட்டியே போட முடியும். இப்போ நிறைய பேரால் எனக்கு லட்சியமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவீனங்களை வெற்றி கொள்ள முடியலை, அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியல. பலவீனங்களை வெற்றி கொள்வதற்கு தான் கட்டுப்பாடு. சாப்பாட்டில் பலவீனமாயிடுறாங்க. அது மாதிரி பெண்கள் விஷயத்தில், பாலியல் உறவுகளில் பலவீனமாயிடுறாங்க. காமத்தில் ஒரு உண்மையாக இருக்கிறது இல்லை, காதலிக்கோ கணவனுக்கோ, அல்லது பெண்களும் அதுபோல் கணவனுக்கோ அல்லது காதலுக்கோ உண்மையாக இருக்கிறது கிடையாது. உண்மையாக இல்லாமல் கள்ள தொடர்பு, அந்த இது ஆபாசம், சுயன்பம், ஆபாச படம் அப்படின்னு சொல்லி, அதுபோல் உணவு கண்ட உணவையும் சாப்பிட்றது. இப்படி உணவு நம்மை பலவீனப்படுத்தக்கூடியது. அதில் நாம் கட்டுப்பாடோடு இருக்கும்போது தான் நாம் நம்மளால் ஒரு லட்சியவாதியாக வாழ முடியும். அதுபோல் உறவுகள், ஒரு பாலியல் உறவாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நல்லவர்களோடு பழக வேண்டியது. அது ஊடகமாக இருக்கட்டும், ஊடகத்துக்கு அடிமையாகிறாங்க. ஊடகத்துலேயும் நல்ல விஷயத்தை போய் தேடணும், உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி பலவீனங்களுக்கு அடிமையாகி இவர்களால் போட்டி போட முடியவில்லை. இவர்களிடம் இருக்கிற போர்க்குணம் வெளிப்பட மாட்டேன் என்கிறது. இவர்களால் சண்டையிட முடியவில்லை, ஆக்கப்பூர்வமான சண்டையிட முடியவில்லை, பிறருக்கு இடையூறு செய்யாமல் சண்டையிட முடியவில்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு? கட்டுப்பாடுகள் இல்லை என்பதால் பிறரை அழிப்பது தான் சண்டையிடுகிறதுக்கான வழி. நீயா நானா, நேரடியாக சண்டை போடுறது தான் சண்டைன்னு நினச்சிக்கிறான். இதுதான் முட்டாள்களோட சண்டை, நேரடியாக சண்டை போடுறது. பிறருக்கு இடையூறு செய்து பிறரை அழிப்பதற்காக அழித்து கொண்டே முன்னேற நினைப்பது.
இதுதான் வந்து முட்டாள்களோட சண்டை, முட்டாள்களோட போட்டி. முட்டாள்களோட லட்சியம் இப்படி தான் இருக்கும். முட்டாள்களோட லட்சியம் பிறரை அழித்து கொண்டே தான் மட்டும் முன்னேற வேண்டும், பிறர் முன்னேறிவிடக்கூடாது. ஆனால் ஒரு அறிவாளியின் லட்சியம் எப்படி இருக்கும்? பிறருக்கு உதவி செய்து கொண்டே நமது லட்சியத்தில் இப்போ நான் என்னுடைய லட்சியத்தில் முன்னேறணும்னா என்னை சுற்றி இருக்கிற எனது நண்பர்கள், உறவு அவங்கள்ட்ட இருந்து நான் உதவியை பெற வேண்டும். அதுபோல் என்னுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, என்னோடு பழகுறவர்களுக்கு அவர்களுடைய லட்சியத்தில் அவர்கள் ஜெயிப்பதற்கு நான் உதவி செய்து கொண்டே எனது லட்சியத்தில் நான் முன்னேற வேண்டும். இதுதான் வந்து அதுபோல் உணவில். அப்போ அதற்கெல்லாம் என்ன தேவை? நம்ம பலவீனங்களை ஜெயிச்சு கட்டுப்பாடு என்பது தேவை. மனசை அமைதியாக வச்சுருக்கணும், கட்டுப்பாடாக வச்சுருக்கணும், உடம்பை கட்டுப்பாடாக வச்சுருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை அழிக்கிற உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம பலவீனமாயிட்டோன்னு அர்த்தம். நம்மை அழிக்கிற உணவு, நமக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. நமக்கு நன்மையை செய்கிற உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது தான், அப்போ நமக்கு நன்மையை தருகிற ஒருவரோடு தான் நீ பழகுவ. உனக்கு தீமை செய்கிற ஒருவரோடு நீ பழக மாட்ட. உணவில் நீ உனக்கு தீமை செய்கிற உணவுகளை சாப்பிட்டு விட்டு உனக்கு நன்மை தருகிற நண்பர்களோடு உன்னால் பழக முடியாது. அங்கேயும் நீ என்ன பண்ணுவ? தீமை செய்கிற நண்பர்களை தான் தேடி போவ. அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளோடு சண்டையிட வேண்டும், கட்டுப்பாடுகளோடு போரிட வேண்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் போரிட வேண்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் சண்டை போட வேண்டும், போட்டி போட வேண்டும். போட்டியாளர்கள் நமக்கு தேவை. அதுபோல் அந்த போட்டியாளர்களும் அவர்களது போட்டியில் ஜெயிக்கணும். நம்ம போட்டி, நமக்கு நாம தான் போட்டி, அவங்களுக்கு அவங்க தான் போட்டி. அதே நேரத்தில் நமக்கு வெளியில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க போட்டி போடும்போது நமக்கும் போட்டி போடணுங்கிற அந்த உணர்வு ஏற்படும். அதற்கு நமக்கு போட்டியாளர்கள் தேவை. நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை ஜெயிக்கணும். ஜெயிச்சா நம்ம போட்டி போட தயார். அதே நேரத்தில் போட்டி போடணுங்கிற அந்த உணர்வு வேணும்ல, ஆர்வம் வேணும்ல, அப்போ அதை ஒரு தூண்டல் வேணும்ல. அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிற நமது நண்பர்கள் அவர்கள் போட்டி போடும்போது அதை பார்க்கும்போது நமக்கும் போட்டி போடணுங்கிற எண்ணம் வரும். அவங்க தூங்குனா நமக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணும்ல. ஒருத்தர் கொட்டாய் விட்டால் நமக்கும் கொட்டாய் விட தோணும். அதுபோல் அவங்க சோம்பேறியாக இருந்தால், நம்ம சுற்றி இருப்பவர்கள்லாம் சோம்பேறியாக இருந்தால் நாமளும் சோம்பேறியாக இருப்போம். நம்மை சுற்றி இருப்பவர்களெல்லாம் போட்டி போட்டால் அதை பார்த்து நாமளும் போட்டி போடணுங்கிற எண்ணம் வரும். அப்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் போட்டி போட வேண்டும், அவர்கள் தோற்றுவிடக்கூடாது, ஜெயிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும். நாம் ஜெயிக்கும்போது அவர்களுக்கும் ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். அப்போ நாம் மட்டும் போட்டி போடணும், நாம் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அது வந்து தவறான கட்டுப்பாடு இல்லாதவர்கள், அறிவில்லாத முட்டாள்களோட ஒரு போட்டின்னு நம்ம சொல்லலாம். எதற்காக நம்ம எல்லாரும் போட்டி போடணும், எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து ஒரு போட்டி போடுவதற்கான, வெற்றி பெறுவதற்கான தூண்டுதல், ஆர்வம் கிடைக்கும். அவங்க ஜெயிக்கிறதுனால நாம் தோற்றுற மாட்டோம், நாம் ஜெயிக்கிறனால அவங்க தோற்றுற மாட்டாங்க. அவங்க போட்டி வேறு, நம்ம போட்டி வேறு. அவங்களுக்காக தான் போட்டி போடுறாங்க, நமக்காக தான் போட்டி போடுறோம். நமக்காக அவங்க போட்டி போடலை. நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க போட்டி போடலை. அவங்கள தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் போட்டி போடலை. நாம் ஜெயிக்கணும். நம்மை போல ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற பலவீனங்களை நாம் தோற்கடிக்க வேண்டும். அதுபோல் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவீனங்கள் இருக்குது, அதை தோற்கடிக்க வேண்டும். அதோடு தான் நீ போட்டி போடுற. இன்னொருத்தருடைய வெற்றி நமது தோல்வி கிடையாது. இன்னொருத்தர் தோத்தாங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தோத்தாங்கன்னா, அதுதான் உன்னுடைய தோல்வி. நீ மட்டும் ஜெயிக்கிற, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே நீ தோற்கடிச்சிட்ட அப்படின்னா, அப்போ அதுதான் வந்து உனது தோல்வி. உனது தோல்வி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெயித்தாங்கன்னா உன்னுடைய வெற்றி, அது பக்கத்தில் இருக்கிறவங்க தோத்தாங்கன்னா அது உன்னுடைய தோல்வி. இப்போ நீ மட்டும் கிடையாது, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நீ. இப்போ நீ மட்டும் ஜெயிக்கக்கூடாது, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஜெயிக்கணும். அதுதான் வந்து உண்மையான வெற்றி. அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோடு சண்டையிட்டால் அப்போ நம்ம வந்து ஒரு கை பார்க்கலாம், அந்த உலகத்தை, வாழ்க்கையை ஒரு கை பார்க்கலாம். அப்படின்னா அந்த உடம்பு நரம்புகளில் அந்த வீரம், கோபம்லாம் வந்து உடம்பு சூப்பராக வேலை செய்யும். உணவு கட்டுப்பாட்டோடு சண்டை போடுங்க. கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா உங்களால் சண்டையே போட முடியாது, அங்கேயே தோற்று போயிட்டீங்களே. கண்ட உணவுகளையும் சாப்பிடும்போதே நீங்கள் தோற்று போயிட்டீங்க, உணவுகிட்ட தோற்று போயிட்டீங்க. உணவு கூட சண்டை போடுங்க. கண்டவர்களோடு பழகும்போது உறவுகள்கிட்ட தோற்று போயிட்டீங்க. கண்ட பண்புகளும் உங்களுக்கு வந்துச்சுன்னா பண்புகிட்ட தோற்று போயிட்டீங்க, கெட்ட பண்புகளிடம் தோற்றுவிட்டீர்கள். கண்ட நண்பர்களோடு பழகுறீங்கன்னா கெட்டவர்களோடு தோற்றுவிட்டீர்கள். கண்ட உணவுகளை சாப்பிடுகிறீர்கள், கெட்ட உணவுகளிடம் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். அப்புறம் எங்கே? அதன் பிறகு உங்களுக்கு லட்சியமே உருவாகுது. வேடிக்கை தான் பார்க்கணும். ஏதாவது நடிகர் பின்னாடியோ அரசியல் பின்னாடியோ கூட்டமாக ஓடணும், வேறு வழி இல்லை, தலைவிதி. அந்த மாதிரி தோற்றுட்டோம் நம்ம. நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்தீங்கன்னா நேரத்தோட அருமை தெரியும். இந்த மாதிரி பின்னாடி இன்னொருத்தவங்க பின்னாடிலாம் ஓட மாட்டீங்க.
சுயமரியாதை இல்லாமல் மற்றவங்க பின்னாடி ஓடுறீங்க?